வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. சமீபத்திய நிகழ்வுகள் மட்டுமில்லாமல் பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணி தகவல்களும் நமக்காக நிறைய காத்திருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹாய் ரோபோ. ஹலோ விக்ரம். இன்னைக்கு நாம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால சும்மா குறுக்க பேசாம முக்கியமான டவுட் நான் மட்டும் கேளு. ஆரம்பத்திலேயே அலர்ட்டா இருக்கியே, அப்போ நிஜமாவே இன்னைக்கு எபிசோடு கலக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னவா இருக்க முடியும்? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா நடந்த போராட்டங்களும் அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்களும் தான். அதுல ஒரு சின்ன திருத்தம் ரோபோ. ஜல்லிக்கட்டு தொடர்பான அமைதியான அறவழி போராட்டம்னு சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி நாள் நடந்த வன்முறைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் காரணமாக இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். சரிதானே? சரியா சொன்ன விக்ரம். சப்ஜெக்டை எடுத்து கொடுத்ததுக்கும் நன்றி. நானே அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்த? சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி வன்முறைக்கு ஊடுருவல் தான் காரணம்னு சொல்ல வந்தியா? என்ன கொஞ்சம் பேச வரியா? ஏன் அவசரப்படுற? சரி சொல்லு. ஊடுருவல் பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை விக்ரம். இந்த அளவுக்கு மாஸ் ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது அதெல்லாம் சகஜம்தான். ஆனா நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கடைசி நாள் நடந்த லத்தி சார்ஜ்ல பொதுமக்கள் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்களோ அதே அளவுக்கு காக்கிகளும் வருத்தப்படுறாங்க. ரெண்டு சைடும் தப்பு சொல்ல முடியாது. இவ்வளவு ஏன், கடைசி நாள் நடந்த வன்முறையை மட்டும் தவிர்த்து இருக்கலாமோன்னு ஆட்சி செய்யறவங்களே ஃபீல் பண்றாங்க. இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. என்ன, மாணவர்கள் போராட்டம் வெற்றியில முடிஞ்சிருந்தும் கொண்டாட்டத்துக்கு வழி இல்லாம போச்சுங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உயரதிகாரிகள் உத்தரவால வேற வழி இல்லாம லத்தி சார்ஜ் நடத்த வேண்டியதாயிட்டது மட்டும் காக்கிகளுக்கு வருத்தம் இல்ல. போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம களத்துல இறங்கி அடிவாங்க வச்சுட்டாங்களேங்கிற வருத்தமும் இருக்கான். ஏன், பாதுகாப்பு உபகரணங்களுக்கு என்னாச்சு? யூஸ் பண்ணிருக்க வேண்டியது தானே? இருந்தா தானே யூஸ் பண்றதுக்கு. காக்கிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ற அளவு பாதுகாப்பு உபகரணங்கள் இருப்பு இல்லையா? அதை வாங்கறதுக்கு ஃபண்ட் அலாட் ஆகி கைக்கு கிடைச்சாலும் அதை செலவழிக்காம அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்களாம். இதுல இந்த பிரச்சனை வேறயா? இந்த பிரச்சனை மட்டுமில்ல விக்ரம். அன்னைக்கு ஒரு நாள் நடந்ததையே இன்னைக்கு முழுக்க பேசணும்னா கூட பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. நடந்ததை விடு ரோபோ, அதெல்லாம் பேசி ஒரு யூஸும் இல்லை. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது ஏதாவது இருந்தா சொல்லு. நீ கேட்காம விட்டாலும் அதெல்லாம் சொல்லாம விடுவனா? மொத்தத்துல இந்த போராட்டம் தொடங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த சம்பவங்கள் முதன்மை பதவி வகிக்கிறவர் மேல மக்களுக்கு ஒரு விதமான கரிசனை ஏற்பட காரணமா இருந்திருக்குன்னு சொல்லலாம். எதை வச்சு அப்படி சொல்ற? நீயே யோசிச்சு பாரு விக்ரம். ஆரம்பத்துல வெறும் 300 பேர் மட்டுமே மெரினாவில கூடினப்போ அவர் நினைச்சிருந்தா காக்கிகள் மூலமா கூட்டத்தை கலைச்சிருக்க முடியாதா? இல்ல அலங்காநல்லூருக்கு போனவரு நான் தான் தலைவன், நான் சொல்றதான் கேளுங்கன்னு அதிகாரமா சொல்லி அதிரடியா நடவடிக்கை எடுத்திருக்க முடியாதா? மாணவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்ததுனால தானே இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்து சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவமையா மனுஷன், நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு பேசிக்கிறாங்களோ. அப்படின்னா இது அவருடைய சொந்த கட்சிக்காரங்களுக்கே பிடிக்காத? நீ அங்கதான் வருவேன்னு நினைச்சேன். கரெக்டான பாயிண்ட் தான் விக்ரம். நிஜமாவே இலைக்கட்சி முக்கியஸ்தர்கள் பலருக்கும் இது பிடிக்கலைன்னு சொல்றதை விட இதை அவங்க பெருசா ரசிக்கலைன்னு சொல்லலாம். அது தெரிஞ்சது தானே. சரி, ஒட்டுமொத்தமா நம்ம ஊர் அரசியல் கட்சிகளும் கட்சிக்காரங்களும் மாணவர் போராட்டத்தை எப்படி பாக்குறாங்க? ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதுல இருந்து கடந்த 2 ஆண்டுகளா இல்லாத அளவுக்கு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து அதுல வெற்றியும் கிடைச்சது. அரசியல்வாதிகள் பெரும்பாலானவங்க வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ என்ன ரொம்ப சாதாரணமா 2 வருஷம்னு சொல்லிட்ட? இது வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நடைபெறாத வரலாறு காணாத போராட்டம்லாம் நடந்திருக்கு. சரி, அரசியல்வாதிகள் கலக்கத்துக்கு என்ன காரணம்? நல்ல வேளை, எங்க என்னையும் டைவர்ட் பண்ணிடுவியோன்னு நினைச்சேன். நீ ஏன் மேட்ருக்கு வந்துட்ட? அலங்காநல்லூர்ல ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தமிழகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களையும் யாருடைய தூண்டுதலும் தயவும் இல்லாம நினைச்சதால எங்க இனி நாம தேவையில்லாம போயிடுவோமோங்கிற கலக்கத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் தேவைப்பட்டாங்களாக்கும். இதே கேள்வியை தான் போராட்ட காலத்துல இருந்த மாணவர்களும் எழுப்பினாங்க. இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா இருந்தா பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுங்கிறதும் எல்லா விஷயத்திலையும் அரசியல் மைலேஜ் தேடாதீங்கிறதும் தான் அவங்களுடைய வாதமா இருந்துச்சு. உண்மைதான் ரோபோ. இது மாதிரியான போராட்டங்கள் வெவ்வேறு அவசியமான காரணங்களுக்காக இனி வரும் காலங்கள்லயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போது விக்ரம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உனக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் இதைத்தான் சொல்றேன். உணர்ச்சி வசப்படாதீங்க, அறிவுபூர்வமா போராடுங்க, லட்சியத்துல உறுதியா இருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த போராட்டத்துல வெற்றி கண்டுட்டதால நீ சொன்ன மாதிரி அடுத்தடுத்து மற்ற பிரச்சனைகளுக்கும் இதே மாதிரி போராடி நமக்கு வேலையில்லாம பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது தான் அரசியல்வாதிகளுடைய கலக்கத்துக்கு காரணம். அடப்பாவமே, நம்ம செய்ய வேண்டியதை மாணவர்கள் செஞ்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா கதை வேற மாதிரி இல்ல போகுது. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் விக்ரம். தொட்டதுக்கெல்லாம் மாணவர்கள் போராட ஆரம்பிச்சு அதில் வெற்றியும் பெற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மக்கள் மத்தியில அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கை அற்று போயிடும். வருங்காலங்களில் தேர்தல்கள் நடக்கும்போது இதெல்லாம் எதிரொலிக்கும். அதுவும் சரிதான். பாவம், அவங்களும் எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? அப்போ வாய் அளவில் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள பெரும்பாலான அரசியல்வாதிகள் நடுக்கத்துல தான் இருந்திருக்காங்க. ஆமா விக்ரம், அதே சமயம் அறவழி போராட்டமும் ஒற்றுமையும் தான் நம்ம பலம்னு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் மாணவர்கள் புரிய வச்சுட்டாங்க. சூப்பர் ரோபோ. இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். நிச்சயமா விக்ரம். புரட்சிகரமான முன்னாள் முதல்வருடைய 100வது பிறந்தநாள் அன்னைக்கு தொடங்கின மாணவர்கள் போராட்டத்தையும் அது தொடர்பான விஷயங்களையும் பத்தி பேசணும்.
சமீபத்துல நம்மளை விட்டு பிரிஞ்ச முன்னாள் முதல்வருடைய பிறந்தநாள் அடுத்த மாசம் 24ஆம் தேதி வரப்போகுது. என்ன ரோபோ பொடி வச்சு பேசுற? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, அதுக்கு தானே வந்திருக்கோம். அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட முடியுமா? ஒரு பிரேக் போயிட்டு வந்து பேசிக்கலாம். சொல்லு ரோபோ. பிப்ரவரி 24ஆம் தேதி மறைந்த இலைக்கட்சி தலைமையுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்க போகுது? அவங்களுடைய அண்ணன் மகள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறது தொடர்பா அன்னைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட போறாங்கன்னு தகவல்கள் வருது விக்ரம். என்ன ரோபோ இவ்வளவு பெரிய மேட்டரை இப்படி அசால்ட்டா சொல்லிட்ட? நீதானே விக்ரம் பொடி வச்சு பேசாத, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லணும்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த மேட்டருக்கு நீ இவ்வளவு ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இதை விட பெரிய மேட்டர் ஒன்னும் ஆண்டுவே. அது என்னது? அப்படி அவங்க புதிய கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்துல ஆல்ரெடி இலைக்கட்சியில இருந்து சமீபத்துல ஓரங்கட்டப்பட்ட முக்கிய நிர்வாகிகள் சிலர் அதுல இணைய போறதாகவும் சொல்லப்படுது. அப்போ அந்த கட்சி ரெண்டா உடையிறது உறுதின்னு சொல்றியா? அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு மேட்டரை பில்டப் பண்ற? ஏற்கனவே கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் இடையில இருக்கிற பனிப்போர் முத்திக்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற எதையாவது கொளுத்தி போடாத. யாரு? நான் கொளுத்தி போடுறேனா? பனிப்போர் முத்திக்கிட்டு இருக்குன்னு பேச்சு வாக்குல இப்ப கூட நீ தான் கொளுத்தி போடுற. சரி ஆரம்பிச்சுட்ட, சொல்லு என்ன பனிப்போரு? கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படியும் அவங்க ஆசை நிறைவேறிடும்னு நினைச்சு பல முக்கிய நிர்வாகிகள் ஆட்சி பொறுப்புல இருந்தவரை ஓரங்கட்டியே வச்சிருந்தாங்க. இப்போ திடீர்னு அவர் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிச்சதும் கொஞ்சம் தயங்குறாங்க. அதுதான் முதல்ல பேசிட்டோமே, அவரை ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கறத எதை வச்சு சொல்ற? உதாரணம் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாமே. அவங்க கட்சிக்கு தலைமையாகவும் இவர் ஆட்சிக்கு தலைமையாகவும் பொறுப்பேற்றுக்கிட்ட நாள்ல இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. ஆனா முதன்மை பதவி வகிக்கிறவர் கூட பார்க்காம அவரை ஓரம் தள்ளிட்டு கட்சி தலைமைக்கே எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரி அவங்களுக்கு அடுத்த இடத்துலயாவது இவரை வைப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கும் நிறைய போட்டிகள் இருக்கான். அடப்பாவுமே, ரெண்டாவது இடம் கூட இவருக்கு இல்லையா? அதுக்கு யாரெல்லாம் போட்டி போடுறாங்க? புதிய தலைமையுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் குறுக்க நிக்கிறாங்களா. திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்து சார்பா நடந்த நிகழ்ச்சியில கூட முன்வரிசையில அமர்ந்திருந்த கட்சி தலைமைக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ அவங்க சொந்தக்காரங்க தான் அமர்ந்திருந்தாங்களாம். நம்மளால அதே வரிசையில ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தாராம். நல்ல வேலை, அதே வரிசையிலாவது இடம் கொடுத்தாங்களே. அதே நிகழ்ச்சியில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. திரைத்துறையை சேர்ந்த மூத்தவங்க சிலர் பேசும்போது கட்சிக்காரங்கள மாதிரியே இலைக்கட்சி தலைமையை சின்ன மேடம் மேடம்னு மரியாதையா கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நடிகர் சங்க நிர்வாகியான மதுரக்காரர் மட்டும் மேடம்ங்கிற வார்த்தையோட அவங்க பேரையும் சேர்த்து உச்சரிச்சிருக்காரு. அதுக்கு தொண்டர்கள் பலர் கொந்தளிச்சு சண்டைக்கே போயிட்டாங்களாம். அந்த நடிகர் சங்க நிர்வாகி அடிக்கடி இப்படித்தான் எதையாவது பேசி மாட்டிக்கிறாரு. அவரை விட நீ சொல்றதை வச்சு பார்த்தா கட்சி தலைமைக்கும் ஆட்சி தலைமைக்கும் இடையில பனிப்போர் நடக்கிறது உண்மைதான் போல. ஆனா இப்போ ரீசெண்டா அவர் மேல மக்களுக்கு ஏற்பட்ட நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் கட்சி தலைமையுடைய தயக்கத்துக்கு காரணமா? இன்னொரு காரணமும் இருக்கு விக்ரம். ஆட்சி பொறுப்புல இருக்கிறவருக்கு ஆதரவா மக்கள் பிரதிநிதிகள் 50 பேர் இருக்காங்க. அதனாலையும் கட்சி தலைமை தரப்பு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதா சொல்றாங்க. இல்லன்னா எப்போ காலி பண்ணிருப்பாங்கன்னு சொல்ற? அதெல்லாம் நான் சொல்லல விக்ரம், உன்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு வேணா எடுத்துக்கிறேன். ஆனா எப்பவும் இல்லாத அளவுக்கு கடந்த சில நாட்களா இலைக்கட்சி வட்டாரத்துல சலசலப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் நாங்க குடும்ப அரசியல் தான் பண்ணுவோம்னு சமீபத்துல நடந்த நிகழ்வுல கட்சி தலைமையுடைய கணவர் பகிரங்கமா சொன்னதுதான் வச்சுக்கலாம். இதுல இது வேற இருக்குல்ல, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பா கூடுதலா ஏதாவது தகவல் இருக்கா? பாத்தியா, நான் விட்டாலும் நீ விட மாட்டேங்கிற. சரி, நீ இவ்வளவு ஆர்வமா கேட்கறதால ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்றேன் கேளு. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில்ல திடீர்னு அரசியல் பரபரப்பு ஏற்படுறது வழக்கம். முன்னாள் இலைக்கட்சி தலைமை காலமான பிறகு புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவங்கள வாழ்த்தியும் அவங்களே ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சங்கரங்கோவில் முழுக்க டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. வழக்கமா எந்த பேனரா இருந்தாலும் 3 நாட்கள்ல இருந்து 5 நாட்கள் வரைக்கும் காக்கிகள் அனுமதி கொடுப்பாங்க. ஆனா அப்போ வச்ச பல பேனர்கள் இன்னும் அகற்றப்படாமலேயே இருக்கு. கட்சிக்காரங்களே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு காக்கிகள் புலம்புறாங்க. எப்பவும் எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தானே, இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? உன்னை குறுக்க பேசாதான்னு சொல்லியிருக்கேன்ல, முழுசா கேளு. அந்த பேனர்கள் இன்னும் அகற்றப்படாம இருக்கிற சூழல்ல பொங்கல் அன்னைக்கு தீபாமாவுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி புதுசா ஒரு பேனர் வைக்கப்பட்டது. காக்கிகள் மட்டும் இல்லாம கட்சிக்காரங்களையும் சேர்ந்து புலம்ப வச்சிருச்சு. அமைச்சர் தொகுதிக்குள்ள இந்த பேனர் எப்படி வந்துச்சுன்னு காக்கிகளோட சேர்ந்து கட்சிக்காரங்களும் புலன் விசாரணையில இறங்கிட்டாங்களாம். செம்ம மேட்டர் ரோபோ, இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். சரி, இப்போ நம்ம டோட்டலா வேற சப்ஜெக்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே விக்ரம், நீ எதிர்பார்க்கிற மாதிரியான தகவல் ஒன்னு இருக்கு, சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல குறிப்பிட்ட ஒரு மணல் குவாரியை மூட கோரி ஒரு காலத்துல பெரும் போராட்டங்கள் நடத்தின கரைவேட்டிக்காரர் ஒருத்தர் அதே குவாரியை திறக்கலைன்னா போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி கிச்சு கிச்சு மூட்டி இருக்காரு. இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் போலயே. யார் அவரு? எந்த ஊர்ல நடந்த கூத்து இது? விவரமா சொல்லு. கோழிப்பண்ணை மாவட்டத்துல மோகனமான அந்த ஊர் காவிரி ஆற்று பகுதியில கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசு சார்பில் மணல் குவாரி திறக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல அந்த குவாரியால சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுறதாகவும் குடிநீர் ஆதாரங்கள் வறண்டு விவசாயமும் பாதிக்கப்படுறதாகவும் சொல்லி அந்த பகுதி சூரிய கட்சி பிரமுகர் ஒருத்தர் பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்தினாரு.
சிவபெருமானுடைய இருப்பிடத்தை பெயராக கொண்ட அந்த பிரமுகருடைய போராட்டங்கள் எல்லாம் சில நாட்கள்லயே முடிவுக்கு வந்துடுச்சு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானதும் போராட்டங்களும் முடிவுக்கு வந்திருக்கும். சரியா சொன்ன விக்ரம். அந்த பிரமுகருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினதால போராட்டம் முடிவுக்கு வந்துடுச்சு. மணல் அள்ளுறவங்க மாசம் சில லட்சங்கள் தரதா சொல்லி அவரை சரி கட்டிட்டாங்க. தன்னுடைய பங்குக்கு மாவட்ட அளவுல ஒரு மணல் லாரி சங்கத்தை உருவாக்கி அவரும் விசுவாசத்தை காட்ட ஆரம்பிச்சாரு. அது சரி, இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு முதல்ல. சூரிய கட்சியினுடைய மாநில தலைமை தரப்பு மணல் குவாரிக்கு எதிராகவும் மணல் விற்பனையில நடக்கிற முறைகேடுகளை தடுக்கவும் போராட்டம் நடத்திக்கிட்டு வர நிலையில கடந்த மாசம் மணல் அள்ளிய முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து விவசாயிகள், பொதுமக்கள், சில அரசியல் கட்சிகள்னு எல்லோரும் போராட்டம் நடத்தினதால மாவட்ட நிர்வாகம் மணல் குவாரியை தற்காலிகமா மூடிச்சு. எங்க நிரந்தரமா மூடிட்டா நமக்கு மாசம் வந்த வருமானம் பாதிச்சிடுமோன்னு பயப்படுறாரோ மனுஷன். பயந்தது மேட்டர் இல்ல விக்ரம், பயத்துல என்ன பண்ணாங்கன்னு கேளு. என்ன பண்ணாரு? முதல்ல போராட்டக்காரங்களுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சவரு ஒரு கட்டத்துல மாவட்ட தலைவரை சந்திச்சு மணல் குவாரி நிரந்தரமா மூடப்பட்டா தங்களுடைய வருமானம் பாதிக்கப்படும் மனுவே கொடுத்திருக்காரு. சில நாட்கள்ல குவாரியை திறக்கலைன்னா போராட்டம் நடத்த போறதா சொல்லி எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. அதிர்ச்சி அடையாம பின்ன இப்படியா அப்பட்டமா நடந்துக்கிறது? மணல் அள்ளி அள்ளி 6 பாலைவனமா மாறிடுச்சு. மறுபடியும் திறக்க சொல்றீங்களேன்னு கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கு, அதை அள்ளலாம்னு சொல்லி அதிர வச்சிருக்காரு. அட பாவமே, இதுக்கு மேல இந்த மேட்டரை நம்ம பேசுறதே வேஸ்ட். லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் ரோபோ. அரசியல்வாதிகள் தவிர வேற ஏதாவது இருக்கா? ஏன் இல்லாம தேனி மாவட்டம் வழியா கேரளாவுக்கு கஞ்சா, ஜவுளி, அடிமாடுகள் போறத பத்தி எல்லாம் பேசிருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு கேரளாவில இருந்து தேனி மாவட்டம் வழியா தமிழகத்துக்கு ஏலக்காய் கடத்தப்படுற மேட்டரை பேசலாம். ஏலக்காயும் வரி கட்டாம கொண்டு வர்றாங்களா என்ன? தேனி மாவட்ட எல்லையில இருக்கிற இடுக்கி மாவட்டத்துல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுல ஏலக்காய் விளைவிக்கப்படுது. கேரளாவில் இயங்குற ஏலம் விடும் மையங்கள் மூலமா விலை நிர்ணயிக்கப்பட்டு அதுக்கான வரி செலுத்தி கொண்டு வரதுதான் முறை. ஆனா போடிமெட்டு சோதனை சாவடியில எவ்வித கட்டுப்பாடு இல்லாம இரவு பகலா ஏலக்காய் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படுது. அப்போ அவ்வளோ ஏலக்காய்களும் வாங்குறதுக்கு போடிமெட்டுல ஆட்கள் இருக்காங்களா? கடத்தி கொண்டு வரப்படுற ஏலக்காய்கள் பெரும்பாலும் ஒரே வியாபாரி கிட்ட தான் வந்து குவியுது. இதுக்காக சோதனை சாவடியில் இருக்கிற காக்கிகளை அடிக்கடி பணமழையில நினைக்கிறாரா அந்த வியாபாரி. கடத்தல தடுக்க வேண்டிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்னு பாரபட்சம் பார்க்காம எல்லோரையும் சரியா கவனிக்கிறதால யாருமே அவர் விஷயத்துல குறிக்கிறது இல்லையா. சோதனை சாவடியில பெரிய அதிகாரிகளுடைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது கூட ஏலக்காய் வண்டி வந்தா வரிசையில நிக்க வைக்காம வழிவிட்டு உடனடியா அனுப்பிடுறாங்களா. அடங்கப்பா, இதுவல்லவா விசுவாசம். தேனி மாவட்டத்தை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது ஞாபகத்துக்கு வருது ரோபோ. நானும் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கேட்க போறேன்னு சொல்லட்டுமா? போன வாரம் புட்டு வச்ச டெட்டனேட்டர் விஷயத்துல எஃபெக்ட் எப்படின்னு கரெக்டா? எப்படி விக்ரம் இப்படி சரியா சொன்னப்போ எஃபெக்ட் எப்படியா? யாருக்குமே தெரியாத தகவல்கள் எல்லாம் உனக்கு தெரியுது. அதை வெளியிட்ட பிறகு எஃபெக்ட் என்னன்னு தெரியாதாகும். அதுல உனக்கு தெரியுதான்னு பார்த்தேன். தேனி மாவட்டத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு ரோபோ. நீ போன வாரம் போட்ட வெடிகுண்டு இப்ப காக்கி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சும்மா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவே இன்னும் 1 மாசத்துக்கு தாங்கும். ஆனா நிறைய மேட்ரு இருக்கே, நான் என்ன பண்ண? இருந்தாலும் நீ இவ்வளவு சொல்றதால இந்த வாரம் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வருவோமா விக்ரம்? போலாமே. எங்க போலாம்? குமுளிக்கு வண்டி ஏறலாமா? சரி, குமுளி பக்கம் போய் இந்த வெக்கைக்கு ஏத்த மாதிரி குளிர்காத்து வாங்கிட்டு வரலாம். அப்போ உறுதியா கேரளா மேட்டர் தான். அவுத்து விடு. கேரளா மேட்டர் தான், ஆனா தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது. சபரிமலைனாலே, அதுவும் மண்டல பூஜை காலம்னாலே உனக்கு நல்லா தெரியும் அந்த முக்கியமான ஈவெண்ட். எது? மகர ஜோதி தானே? சரி, போன மாசம் நீ தேனி குமுளி டூர் போனதை ஒத்துக்கிறேன். கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க. ஆமா ரோபோ, அதை ஏன் கேட்குற? ஐயப்ப பக்தர் கூட்டங்களுக்குள்ள சிக்கி விலகி வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. சொல்லு, மகர ஜோதிக்கு என்ன? எதுவும் பிரச்சனையா? பக்தர்கள் அமைதியா ஜோதி பார்த்து திரும்பினாங்கன்னு நாம கூட செய்தி போட்டோமே. அமைதியா தான் முடிஞ்சது, ஆனா உள்ளுக்குள்ள பக்தர்கள் கொஞ்சம் அவதிப்பட்டிருக்காங்க. நான் மேட்ருக்கு வர்றேன். சபரிமலை மகர ஜோதி பார்க்க வர்ற பக்தர்களுக்காக இடுக்கி கலெக்டர் தலைமையில 4 ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. எல்லாமே புல்லுமேடு பகுதிக்காக தான். 2012 நடந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 102 பேர் இறந்தாங்களே, அந்த புல்லுமேடு பகுதிக்காக தானே? மிகச்சரி விக்ரம். அந்த விபத்து நடந்ததுல இருந்து தொடர்ந்து பக்தர்கள் பாதுகாப்புக்காகவும் அடிப்படை வசதிக்காகவும் தான் இந்த 4 மீட்டிங். ஆனா அடிப்படை வசதியில சாப்பாடு இந்த முறை பக்தர்களை வாட்டி வதச்சிருக்குன்னே சொல்லலாம். என்ன ரோபோ சொல்ற? பக்தர்கள் சமைக்கிறதுக்கு அனுமதி, குறைந்த விலையில சாப்பாட்டு கடைகள், கேரளா கட்டன் சாயா எல்லாம் புல்லுமேட்டுல பிரமாதமா இருக்கும்னு சொல்லுவாங்க விக்ரம். ஆனா இந்த முறை நீ சொன்னது எதுவும் கிடைக்கல. என்ன சொல்ல வர்ற? ஒன்னும் புரியல. தெளிவா சொல்லு. தெளிவாவே சொல்றேன். புல்லுமேடு விபத்துக்கு அப்புறம் கேரளா ஹைகோர்ட் உத்தரவுப்படி புல்லுமேடு வனச்சாலைய தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனத்துறை அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மகரஜோதி பார்க்கிற ஒரு நாள் மட்டும் பக்தர்களுக்கு அந்த சாலை திறக்கப்படும். அதாவது அங்க கோழிக்கானம்ங்கிற பகுதி இருக்கு. அங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நடந்தே புல்லுமேடு போவாங்க. தவிர சபரிமலை சன்னிதானத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தூரம் நடந்தே புல்லுமேடு வருவாங்க. அப்படி இந்த முறை 10,000 பக்தர்கள் புல்லுமேடு வந்துட்டாங்க. அவங்களை எங்கேயும் சமைச்சு சாப்பிட வனத்துறை அனுமதிக்கல.
சரி, வனத்துக்குள்ள இருக்கிற கடைகளில் சுட சுட வாங்கி சாப்பிடலாமே? அதுவும் இல்ல, இந்த முறை எந்த தனியாரையும் புல்லுமேட்டுல கடை போட அனுமதிக்கல. அப்புறம் பக்தர்கள் என்னதான் பண்ணாங்க? காலையிலேயே புல்லுமேட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மாலை 6:45 மணிக்கு தான் ஜோதி தெரிஞ்சிருக்கும். இடைப்பட்ட நேரத்தில் சாப்பாட்டுக்கு வனத்துறையுடைய வனக்குழுக்கள் நடத்துற உணவு விடுதின்னு சொல்லி ஒரு கட்டடத்துல விற்பனை ஆரம்பிச்சது. கையகலம் இருக்கிற 3 சப்பாத்திக்கு 50 ரூபாய் கட்டணம் வசூலிச்சாங்க. அந்த சப்பாத்தி இருந்த சைஸுக்கு நீ எல்லாம் 3 சப்பாத்தியையும் ஒரே சுருட்டா சுருட்டி ஒரே வாயில விழுங்கிடுவ. அவ்வளோ சின்னது. சப்பாத்தி சைஸை எக்ஸ்பிளைன் பண்ற சாக்கில் என்ன கலாய்க்கிற? பரவாயில்ல, சொல்லு. சீரியஸா தான் விற்கிறேன் சொல்றேன். வனக்குழு சார்பா சப்பாத்தி விற்கிற கடையும் ஒண்ணுதான். இன்னொரு கொடுமை என்னன்னா, குருமா கூட இல்ல. சர்க்கரையை கொஞ்சம் தூவி கொடுத்தாங்க. ஒரு வாழைப்பழம் 20 ரூபா. அதை பழம்னு கூட சொல்லக்கூடாது, காய் தான். வாழைக்காய்க்கு 20 ரூபா, வடை 20 ரூபா, பால் இல்லாத காப்பி 15 ரூபா. அட கொடுமை! அவங்கள நம்பி வந்த பக்தர்களை இப்படியா படுத்துறது? சபரிமலைனாலே எங்க பார்த்தாலும் அன்னதானம், எங்க போனாலும் வயிறார சாப்பிடலான்னு சொல்லுவாங்களே. ஏதாவது ஐயப்ப சேவா சங்கத்துக்கு சொல்லியிருந்தா கூட அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா வனத்துறை யாரையும் அனுமதிக்கல. மாறா அவங்களும் நல்ல சாப்பாடு போடல. பக்தர்கள் வயிறு எரிஞ்சிருக்குமே. நிச்சயமா விக்ரம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த விலை கூடின சாப்பாட்டையும் வாங்கினாங்களா என்ன? வேற வழி. 10 கிலோமீட்டர் நடந்து வந்த களைப்பு. சிறுவர் சிறுமியர் வயதானோர்னு வேளைக்கு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட வேண்டிய வயதானோர் நீண்ட வரிசையில் நிக்க வேண்டிய கட்டாயம். புல்லுமேடு மகரஜோதி ஏற்பாடுகள் தீவிரம்னும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் பக்கான்னு சொல்லிவிட்டு இப்படி அடி வயிற்றுல கைய வச்சுட்டாங்களே கேரள வனத்துறை. இதை விட கொடுமை என்னன்னா, சாப்பாடு கிடைக்காம இருந்தவங்க ஜோதி பார்த்து முடிச்சதும் இன்னொரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் அப்புறம் தான் அவங்க வண்டியில ஏறணும். இது அங்க இருக்கிற அதிகாரிங்க யாரும் கண்டுக்கலையா? கண்டுக்காம என்ன, போலீஸ் துறையில இருந்து அனைத்து துறை அதிகாரிகளும் வனத்துறையுடைய நடவடிக்கையை திட்டி தீர்த்தாங்க. ஆனா என்ன பண்ண, கடைசி நிமிஷம் எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் இந்த மேட்டர் கலெக்டர் காதுக்கு போயிருக்கு. ஆக மகரஜோதி பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல சிக்காம வனத்துறையோட சாப்பாடு கொடுமையில சிக்கிட்டாங்க. இது அடுத்த முறை நடக்காம இருக்க என்ன செய்யலாம்? மங்களதேவி கண்ணகி கோயில் திருவிழா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. தமிழக கேரள பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. அங்கேயும் 10,000 பேருக்கு மேல வர்றாங்க. சாப்பாடு இலவசமா சுட சுட போதுங்கிற அளவுக்கு போடுறாங்க. புல்லுமேடும் அப்படித்தானே, ஏன் சாப்பாடு கொடுக்க முடியாது? போதும், ஐயப்ப சேவா சங்கம் ரெடியா இருக்கு. 10,000 பேர் என்ன, லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. கண்ணகி கோயிலுக்கு தேனி, இடுக்கி மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிங்க தலைமையில இன்டர்ஸ்டேட் மீட்டிங் நடக்குது. அதே மாதிரி சபரிமலை மகரஜோதிக்கும் புல்லுமேட்டுக்காக இன்டர்ஸ்டேட் மீட்டிங் நடத்தினா தமிழக பக்தர்களும் தமிழகம் வழியா போய் வர்ற பக்தர்களுக்கும் ஏற்படுற குறைகளை சொல்றதுக்கும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கும் வசதியா இருக்கும். நல்ல ஐடியா தான். ஏன்னா சாப்பாடு விஷயத்த நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாதுல்ல. ஆமா விக்ரம், மனுஷன் கஷ்டப்படுறதே சாப்பாட்டுக்காக தானே. இந்த சாப்பாடே கிடைக்கிறது கஷ்டமாயிட்டா எதுக்கு வாழணும்? நல்லா சொன்ன ரோபோ. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா தேனி மாவட்டமே வந்துட்ட போல. என்ன பண்றது, தேனி மாவட்டத்துக்கும் எனக்கும் அசைக்க முடியாத பந்தம். அப்போ அடுத்த மகரஜோதிக்கு தேனி மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் கலந்துக்கிட்டு தமிழகம் உள்ளிட்ட தேனி மாவட்டம் தொட்டு குமுளி வழியா வர பக்தர்களுக்காக பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். நிச்சயமா விக்ரம், தமிழக அரசும் இப்படி பக்தர்கள் வயிற்றுல அடிக்கிற கேரள வனத்துறை பத்தி கேரள அரசுக்கு ஒரு கடிதம் போட்டா நல்லா இருக்கும். நீ சொன்னா அது நடக்கும் ரோபோ. தமிழகம் என்ன, கேரள அரசே வனத்துறைக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதினாலும் ஆச்சரியம் இல்லை. ஆமா, உனக்கு கேரளாவிலேயே ரசிகர்கள் அதிகமாமே. சும்மா கண்ணு வைக்காத விக்ரம், இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.